Hello friends, welcome to Crafty Recipe channel. நாம் இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்த உடனே என்ன ஊர்னு ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம திருவனந்தபுரம் கேரளாவோட கேபிட்டல். அங்க வந்து ஜஸ்ட் ஒரு 2 days விசிட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது ட்ரிப். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக முதல் நாள் நைட்டு மதுரையில் 12 o'clock ஆம்னி பஸ் ஏறிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கே இறங்கும்போது ஏர்லி மார்னிங் 6 o'clock. அங்கே வந்து ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆட்டோவில் வந்து நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆன் த வே இது மார்னிங் 6 o'clock எவ்வளோ ரோடு பிஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த வீட்லையுமே செடி இல்லாத வீடே இல்லை. சுற்றி செடி வச்சுட்டு நடுவில் தான் வீடு இருந்தது. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டோம். அங்கே என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா கடலைக்கறி வித் கேரளாவோட ஸ்பெஷல் ஆப்பம், இல்லைனா கடலைக்கறி ப்ளஸ் இடியப்பம். நாங்கள் வந்து ஆப்பம் எடுத்துக்கிட்டோம். அது வேணாங்கிறவங்க, நான்வெஜ் வேணுங்கிறவங்க முட்டை கறியும் வச்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேயே பக்கத்தில் வந்து லைட்டாக லஞ்சு டிஃபன் தான் எடுத்துக்கிட்டோம். பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மழை வர மாதிரி இருந்தது. லஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மழை ஆரம்பிச்சிது. அன்றைக்கி ஈவினிங் ஆரம்பித்த மழை அடுத்த நாள் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. நல்லா ஹெவி ரெயின். அந்த வீட்டு பால்கனியில் உட்காந்து அந்த மழையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை மட்டும் இல்லாமல் காற்று வேற பயங்கரமாக இருந்தது. இந்த மழை காற்று எல்லாமே பார்த்திங்கன்னா மொதல் நாள் ஈவினிங் ஆரம்பிச்சது அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அதனால் பெருசாக நாங்கள் எங்கேயும் வெளியிலலாம் போக முடியல. அன்றைக்கி ஈவினிங் ஓரளவு நல்லா மழை. இதான் நாங்கள் வந்து மதுரை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அங்கே அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 minutes தான் பேசஞ்சர் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணிச்சு. அதுக்கு மேலே ஏன்னா ஆல்ரெடி லேட்டுங்கிறதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணல. இப்போ ட்ரெயின் மூவிங்கில் இருக்குது. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சு. இது வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்கு 5:30 ஷார்ப்பாக 5:30க்கு வந்து இறங்கிட்டோம்.
எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.